தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க. நாம் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை நாம் ஒவ்வொருத்தரும் கஷ்டத்துடன் பயணித்து கொண்டு இருக்கிறோமா இந்த பூமியில் என்பதை பார்ப்போம். ஏன் இந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக அடிக்குது? நேற்று சொல்கிறாங்க, ஈரோட்லேயே தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வெப்பம் காணும் இடம் ஈரோடு தான், 2வது இடம்னு சொல்கிறாங்க. எதற்காக ஈரோட்டில் வெப்பம் அதிகமாக இருக்கு? நிலத்தடி நீரெல்லாம் சாயமாக மாறியது எதற்காக? எதற்காக கேன்சர் வருது? இதெல்லாம் ஈரோடு மக்கள் ரொம்ப உத்து பார்க்க வேணும். ஈரோடை சார்ந்த உறவுகளும் உத்து பார்க்க வேண்டும். நாம் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் குழந்தைகள் எதிர்காலம் எப்படி வாழப்போகிறார் என்பதை முக்கியமாக ஒவ்வொரு பெற்றோரும் மனதில் வைத்து நாம் பயணிக்க வேண்டும். பணத்திற்காக எதையும் செய்வார்கள் இந்த நாசக்கார அரசியல்வாதிகள். நிலத்தடி நீர் ஏன் மாசடைகிறது? ஏன் சாயம் கலக்கப்பட்டுள்ளது? அதாவது 500 அடி போர் அடித்தாலும் சரி, அங்கே நிலத்தடி நீரில் சாயம் கலந்து அதில் தண்ணி கெமிக்கலோட தான் வருது. பெருந்துறை, சிட்காட், ஈரோடு பகுதியில் இதற்கு யார் காரணம்? நம் வருங்கால குழந்தைகளுக்கு தூய காற்று, தூய குடிநீர் இது எப்படி நாம் விட்டு செல்வோம்? அப்போது நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்மளோட முடிச்சிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கக்கூடாதா? இருக்க வேண்டும் தானே. நம்ம குழந்தைகளை பொக்கிஷமாக நம்ம பாதுகாத்துறோம், படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பெற்றோரின் கடமை. இது மட்டும் கடமை கிடையாது. தூய குடிநீர், சுத்தமான காற்று, சுகாதாரமற்ற ஒரு நாடாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து. எதற்காக 106 டிகிரி 107 டிகிரி தமிழ்நாட்டிலேயே 2வது இடம் ஈரோட்டில் அடிக்குது வெயில் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்க? மக்கள் யாரும் எதிர்த்து கேட்டாலும் சரி விடிவே இல்லை. 4 போலீஸை வச்சு அந்த இடத்துல கலைச்சிட்றாங்க. இந்த மேட்டூர்லேருந்து நம்ம பவானி செல்லும் சாலைகளை பாருங்கள், வழி எடுங்கும் புளிய மரம் தான். ஆனால் அந்த மரத்தை 50 வருஷம் 60 வருஷமான ஒரு மரங்கள் அதை வெட்டி எல்லாமே ரோடு போட்டுட்ருக்காங்க. ஏன் உங்களால் மரத்தை வெட்டாமல் ரோடு போட முடியாதா? வெளிநாட்டில் எப்படி அதை பார்த்து எவ்வளவு மரம் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த வழியிலேயே சாலை போட்டு கொண்டு போகிறாங்க வெளிநாட்டில். ஏன் இங்கே திங்கிங் பண்ண முடியாதா? ஒரு உயிரை அழிச்சு தான் இன்னொன்று உருவாக்க வேணுங்கம்மா. இதுதான் அரசாங்கத்தினுடைய வேலையா? சொல்லும் பார்க்கலாம். அன்பு சொந்தங்களே, எது மேலே கையை வச்சாலும் வைக்கலாம், மரத்தை மேலே கையை வைக்கவே கூடாது. மரம் என்பது ஒரு புனிதமானது. மரம் ஒரு மனிதனுக்கு உயிர் தருகின்றது. எப்படி பாருங்க. அதே மாதிரி அந்தியூர்ல இருந்து சக்தி சாலை பண்ணாரி போகிற வரைக்கும் வழியெங்கும் புளிய மரங்கள் தான். அப்படியே குழு குழு குழுன்னு இருக்குங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியாதுங்க, அந்த அளவுக்கு அந்த சாலை இருக்குது. இப்போது எல்லா சாலை இருபுறமும் புளிய மரத்தை வெட்டிட்டு ரோடு விரிவாக்கம் பண்ணுறாங்க. என்னத்தை சொல்கிறதுங்க? டெவலப்மெண்ட் அந்த பேரில் எல்லாமே அழிஞ்சிட்டு போகுதுங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிலத்தடி நீரை மாசாக்குனா, இப்போது
சாலை எங்கும் புளிய மரம் இருக்கிறதுல வெட்டிட்டு போகிறானு. வெட்டாமல் ரோடு போடுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட திங்கிங் இல்லையா? என்ன இது கொடுமையானதுங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா அதனால தான் வெயில் தாக்கம் அதிகமாகி போயிட்டுருக்குங்க. மரத்தை வெட்டுறது ஒன்று, தன் தாயை பழிக்கிறது ஒன்று. மரம் இல்லை என்றால் நாம் வாழவே முடியாதுங்க. இதுதான் உண்மை. அதே போல மலைகள் இல்லை என்றாலும் நம்ம வாழ முடியாது. அதே மாதிரி பறவைகள் இல்லை என்றாலும் நம்ம வாழவே முடியாது. பறவைகள் தான் அங்கங்கு மரங்களை உற்பத்தி செய்கிறது. விதை போட்டு தின்னும், விதை போட்டு அங்கங்கு விதைகளை பெருக்கி விட்டு மரங்கள் வளர்வது பறவைகள் மூலியமாக தான். எல்லாமே அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில். எவ்வளவு தூரம் அறிவியல் நம்ம விஞ்ஞானத்தை, அறிவியலை நம்ம முன்னேற்றம்னு அறிவியல் விஞ்ஞான ரீதியாகவே அதுலேயே நம்ம பணம் போட்டுட்ருக்குறோம். ஆனால் இந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் சேட்டிலைட்டுங்கிறான், டெவலப்மெண்ட்டுங்கிறான், என்னென்னமோ அதுலேயே பணத்தை நம்ம முழுக்க போடுறோம். ஆனால் நாம் இயற்கை வளத்தை சார்ந்தது எதையுமே நம்ம பார்க்கறதில்ல. இயற்கை வளத்தை மரம் வெட்டுறது அவ்வளோ ஒரு சுலபமாக வெட்டிடுறானுங்க. கொடுமைங்க இதெல்லாம். என்ன ஆட்சியாளர்கள், என்ன அரசாங்கம், ஒன்றும் புரியல. இதெல்லாம் நமக்கு தப்பாக நடக்கிறவங்களுக்கு தான் அரசியல், அரசாங்கம் சொல்லி நாம் தேர்ந்தெடுக்கிறோம். மக்கள் சொல்லும் பார்க்கலாம். நிலத்தடி நீர் ஏன் மாசடைந்தது? சாயப்பட்டறை கழிவுகள் பூமியில் இறங்கி 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 ஃபுல்லாக தண்ணி எல்லாம் நஞ்சாயிருச்சு. அதே மாதிரி சாலை எங்கும் இருபுறமும் மரங்கள் இருக்கிற எல்லாம் வெட்டிட்டாங்க. அப்புறம் ஏங்க வெப்பநிலை ஈரோட்டில் 107 டிகிரி அடிக்காது? சொல்லும் பார்க்கலாம். அறிவியல் ஆய்வுப்படி சொல்கிறான் 2030 எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மைங்க. ஏன் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டிகிட்டே வராங்க டெவலப்மெண்ட் பேரில். இதை 4 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாலும் சரி, உடனே போலீஸை வச்சு தடியடி பண்ணிடுறாங்க, கழிச்சு விட்டுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இயற்கை சார்ந்துதான் மனிதன் வாழ முடியும். இயற்கை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அதை பற்றி தான் இந்த அரசியல், எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு தலைவன், ஒருத்தர் மட்டும் தான் பேசுகிறாரு. யாருன்னா செந்தமிழ் சீமான், நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் சொல்கிறார். இயற்கை வளை பற்றியும், மலைகள் பற்றியும், சிட்டுக்குருவியை பற்றியும் அற்புதமாக அவர் ஒவ்வொரு மேடையிலையும் அதுதான் பேசிட்டு வராருங்க. அதுதான் மேக்சிமம் அவர் பேசுகிறதே. அவர் எந்த மேடை ஏறினாலும் அது பேசாமல் இருக்க மாட்டார். எந்த ஒரு காணொலியிலையும் அவருடைய இந்த மலைகள் பற்றியும், இந்த ஆறுகள் பற்றியும், சிட்டுக்குருவியை பற்றியும், இயற்கை வளத்தை பற்றியும் பேசாமல் இருக்க மாட்டார். இயற்கை வளத்தை அழித்தால் நம்ம அழிவு உறுதியாக சீக்கிரமாக மனிதன் அழிவும் சீக்கிரமாக முடியும் என்பதுதான் அர்த்தம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாமளே இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கிறோம். பொருளாதாரத்தில் இங்கே எல்லாம் தப்பாக நடக்குது. ஆனால் நாமளே இவ்வளவு சிரமத்தில் வாழும்போது நம்மளுடைய பிள்ளைகள் என்ன சிரமத்தில் வாழ்வார்கள் என்பது ஒவ்வொரு பெற்றோர்களும் அறிய வேண்டும். தப்பாக ஆட்சி செய்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கே இன்னும் முதலமைச்சர் ஆக்கிறது. அப்புறம் மக்கள் கூவ வேண்டியது, ஒப்பேரி வைக்க வேண்டியது, விலைவாசி ஏற்றிட்டான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீ இயற்கை வளமெல்லாம் களவாணி போகுது, தண்ணி எல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, மின்சார ரேட்டு ஏற்றிட்டான், போகிற இடத்துல எனக்கு லஞ்சம் கேட்குறான் அப்படின்னு ஒப்பேரி வைக்க வேண்டியது. இந்த இரு அரசியல் தான் இந்த தமிழக மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். இரு அரசியல்கள் தான். ஒன்று ரெட்டலை, இல்லைன்னா டிஎம்கே. வேறு தெரியவே தெரியாது. இவர்களை போட்டால் மீண்டும் இவர்கள் வெற்றி அடைந்தாலும் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிதான் நாம் வாழ்வோம். புதிதாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து முதல்வர் ஆக்கினால் பார்க்கலாம்ப்பா, இவர் புதுசாக வந்திருக்காரு, என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த இரு திருடர்களையே நீங்கள் வாக்களித்து கொண்டு, நீங்களே இவர்களை வாக்கு போட்டுக்கொண்டு, இவர்களே வெற்றி அடைய செய்துவிட்டு, இவர்களே மீண்டும் ஆண்டு கொண்டிருந்தால்
ஒன்றும் நடக்காது. நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகவும் மோசமாக நிலையில் அமையும். ஈழம் போல் இங்கேயும் ஒரு போர் நடக்கும் என்கிறார் செந்தமிழ் சீமான். எதற்காக அவர் கூறும் ஒவ்வொரு மேடையிலும் நான் நோட் பண்ணிட்டு தான் வரேன். அது மாதிரி தான் நடக்குது. உள்ள ஹிந்திக்காரன் வருவான், எல்லாத்தையும் தமிழனை பிடிச்சி அடிப்பான்னு சொன்னாங்க, அதே மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் தமிழனை பிடிச்சி அடிக்கலை? போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை, போலீஸ்காரங்களே பிடிச்சி பெரட்டி பெரட்டி உருட்டி உருட்டி அடிக்கிறாங்க ஹிந்திக்காரங்க. ஹிந்திக்காரன் பரவலாக தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் இருக்கிறான். கடைகள் வச்சிருக்கிறான், பிஸ்னஸ் பண்ணுறான். பிஜேபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபியில் தலைவர், செயலாளர், பொருளாளரே இருக்கிறான். நாளடைவிலே அவன்தான் தமிழகத்தின் அரசியல் அவன்தான் தீர்மானிப்பான். இலங்கையில் எப்படி சிங்களன் தீர்மானித்தானோ அரசியலை, அதுபோல இங்கேயும் ஹிந்திக்காரன் தீர்மானிப்பான் தமிழர்களுக்கு. இதுதான் உண்மை. ஆகையால் ஒருபுறம் எப்படியாவது டிஎம்கே வர வேண்டும் என்று சில தமிழர்கள் மாரடிக்கிறார்கள், ஒருபுறம் எப்படியாவது பிஜேபி வர வேண்டும் என்று தமிழகத்தில் சில தமிழர்கள் மாரடிக்கிறார்கள். அடுத்து இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். பிஜேபி எதற்கு, நம் ஹிந்திக்காரன் எதற்கு நம் தமிழ்நாட்டில் சொல்லும் பார்க்கலாம். அதே மாதிரி திராவிடன் பஞ்சம் விளைக்க வந்தவர்கள் எதற்கு நம் நிலத்தில்? இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் தமிழகத்தில் இந்த சீரழிவு, இந்த நாசக்கார வேலை எதுவும் நடக்காது. தமிழனும் ஒற்றுமை இல்லை என்பது தெரிந்துதான் இவர்கள் பிஜேபி, இந்திக்காரனும் திராவிடனும் விளையாண்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய வாழ்க்கையில். இது தெரியாத தமிழ் மக்கள் பிஜேபிக்கும் திராவிடர்களுக்கும் எப்படியாவது ஓட்டு வாங்கி கொடுத்து மறுபடியும் அவர்களுக்கு முதல்வராக்கலாம் என்று மாரடித்து கொண்டிருக்கிறார்கள் சில தமிழர்கள். இப்போ கேரளாவில் நீ எடுத்துக்கிட்டேன்னா கேரளாக்காரன் தான் முதலமைச்சர் ஆக முடியும், வேற எவனும் அங்கே போனாலும் ஆக முடியாது. அதே மாதிரி நீ ஆந்திராவில் எடுத்துக்கிட்டால் ஆந்திராக்காரன் தான் முதலமைச்சர் ஆக முடியும், தெலுங்கானாவில் போனால் தெலுங்காக்காரன் தான் முதலமைச்சர் ஆக முடியும், கர்நாடகாவில் போனால் கர்நாடகாக்காரன் தான் முதலமைச்சர் ஆக முடியும். ஏன்னா அங்கே மக்கள் சிந்திச்சு செயல்பட்டு ஆராய்ச்சி வாக்களிப்பாங்க. ஓ, இவர் தமிழரா, இவர் தமிழரா, இவர் நம்பாளா, அப்படி தமிழ்நாட்டுக்காரரா, இவர் நம்ம கர்நாடகாரா, நம்ம கேரளாக்காரன் ஆராய்ச்சி சிந்திச்சு அங்கே வாக்களிப்பாங்க. இங்கே அது கிடையாது. 100க்கும் 200க்கும் மாரடிக்க தமிழக மக்கள். இந்த எலெக்ஷனில் பார்க்குறேன், 100 மீட்டர் வாக்குச்சாவடியில் அங்கங்கே சண்டை போகிற இடமெல்லாம். எனக்கு 200 கொடுத்தாங்கம்மா, 100 தான் கொடுத்தாங்க, எனக்கு 100 கொடுக்கல, எனக்கு 200 தான் கொடுத்தாங்க அப்படின்னு அங்கங்கே சண்டை. இது மாதிரி ஈன தமிழர்களை படைக்க வைத்தவர் யார்? இந்த இரு அரசியல்வாதிகள் தான். 50 வருடங்களாக ஆண்டவர்கள் தான். ஆகையால் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கு இயற்கை வளம் எல்லாம் அழிந்து போய்விட்டது, எதுவுமே இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே பறிகொடுத்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். நாளடைவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நாம் எப்படி நம்ம குழந்தைகள் வாழ்வார்கள், எப்படி அவர்கள் எதிர்காலம் போகும் என்பதை கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.